அழகா தான் இருக்கு. இல்லைங்க, ஏதோ கருப்பா இருக்க மாதிரி இருந்துச்சு. பொறுங்க பொறுங்க, கருப்பா இருக்கிறது மூஞ்சி தான் சொல்ல போறீங்க அதானே? நான் ஒன்னும் சொல்லல. சரிங்க, நீங்க எதுவும் சொல்ல வேணாமுங்க. நானு அழகா இருக்கிறான்ட்டு தான் கண்ணாடியே பார்த்தேன். போதுமாங்க? ரொம்ப நல்லவன் தான். நான் கேட்காம நீயே ஆஜராகுற. இல்லைங்க, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு பேச தெரியல. சரிங்க, ஒத்துக்கிறேங்க. என்னப்பா நீ ஏதாவது அடம் பிடிச்சு சண்டை போடுவேன்னு பார்த்தா எல்லாத்துக்கும் ஒத்துக்கிற. அது அப்படித்தான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? ஸ்கூலுக்கு. எனக்கு இன்னைக்கு நாமினேஷன். ம், தெரியும். ஓ, நீங்களும் கூட வாங்கல? கூட வரணும்னா நீ தான் கூப்பிடணும். அதெல்லாம் கூப்பிட மாட்டேன். நீங்களே வரணும்னு சொன்னோன்னா நான் ஏன் சொல்லணும்? அப்போ வரமாட்டீங்க. கூப்பிடு, வரேன். என்னாச்சு? ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு. இல்லை, ஒன்றும் இல்லை. கிளம்பலையா? நேரமாகுதுல்ல. கிளம்பிட்டேன். ம். என்னங்க சிரிக்கிறீங்க? அரசியல்வாதிங்க மாதிரி கதருக்கு மாறின மாதிரி தெரியுது. இல்லைங்க, எல்லாருமே கதறு போடுறாங்கன்னு நான் போடல. அப்புறம் கதறு போடுறதுக்குன்னு சில நியாயமான காரணங்கள் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல, கதறு ஒரு சுதேசி. முழுக்க முழுக்க நம்ம நெசவாளிகளால நம்ம நாட்டில் தயாரிக்கப்படுற ஒரு துணி. ம், நான் வாங்குற ஒரு கதர் சட்டையோட பணம் நேரா அந்த நெசவாளியோட வீட்டுக்கு தான் போகும். அதுக்கப்புறம் சுற்றுப்புற சூழலுக்கு இதனால ஆபத்து கிடையாது. சரிதான். இதெல்லாம் தாண்டி கதர் சட்டை கையில் எடுத்தாலே சுதந்திரமும் அதுக்காக போராடின தலைவர்களே ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆ, இது எல்லாம் தான் நான் கதர் சட்டைக்கு மாறினதுக்கு காரணம். இது வெறும் வார்த்தைங்களா இல்லாம உண்மையா உன் மனசுல இருந்து வந்திருந்துச்சுன்னா பெரிய விஷயம்தான். பிடிச்சிருக்கு. என்னது? ஆ, ஆ, இல்ல, நீ சொன்ன காரணங்கள் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ம், ம். என்ன? ஒன்றும் இல்லை. என்னன்னு சொல்லு. இல்லை, பக்கம் பக்கமா தெரியுது. புரியல. இல்லை, நிஜத்துல நம்ம முன்ன பின்னதான் நிற்கிறோம். ஆனால் கண்ணாடியில் பார்க்குறப்ப இடிச்சுக்கிட்டு பக்கம் பக்கமாக நிற்கிற மாதிரி தெரியுது.